Hello. Hi everyone, this is Shakti and Kadu. இன்னைக்கு தான் vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு தான் டே 1. நீங்கள் எங்கே போகிறோன்னா அத்தியூர், எங்கள் பாட்டி ஊர். அப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஸோ போக போக அடுத்த அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். Bye. பாய். Hello. ஹாய், இதான் என் ஒய்ஃப், சிஸ்டர். மீ, லிட்டரலி மீ. இதுதான் இந்த அத்தியூர் கோயில். எங்கள் பாட்டி வந்து இங்கே தான் சின்ன வயசுல இருந்தாங்க. எங்கள் அப்பாவை இங்கே தான் மடியில் போட்டு எடுத்தாங்க. அடுத்து என்ன இங்கே சாமி மடியில் போட்டு எடுத்தாங்க. இப்போ என்னோட பையனையும் இங்கே தான் மடியில் போட்டு நாங்கள் எடுத்துருக்கோம். இதுதான் எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவோட தம்பி. இதுதான் எங்கள் சித்தி. இதுதான் எங்கள் அப்பா. கண்ணாடி கார்ல இருக்குப்பா. ஓகே, கட்டு. சித்தப்பா, எங்க சித்தப்பா அப்படிதான் வீடு எடுக்கும்போது போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாரு. அந்த அம்மன் சிலை எவ்வளவு அடி, எத்தனை அடி இருக்கும்? 57. 57 அடி காளிங்கம்பாள் சிலை பாருங்க. இருங்க, நான் ஃப்ரண்ட்ல இருந்து காட்டுறேன். டடா. இங்க அத்தியூர்ல இருந்து கிளம்பிட்டு அடுத்து போறதே வந்து மெயின் குலதெய்வ கோயில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில். ஆக்சுவலா நாங்க ஏன் இங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம்னா, எங்க பாப்பா பிறந்து 3 மாசம் ஆயிடுச்சு. அதுக்காண்டிதான். வர வழியில பார்த்தீங்கன்னா காரு திடீர்னு நின்றுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஹெல்ப்பும் இல்லை, எந்த வீடும் இல்லை. ஒரு குட்டி வீடு இருக்குது, அதில் ஒரே ஒரு கத்தி கிடச்சிது. ஒரே ஒரு ஒயர் மட்டும் கட் பண்ணோம். கட் பண்ணால் ஓகே, கார் ரெடி ஆகிடும். இந்த லொக்கேஷனை பாருங்கள். ஒண்ணுமே இல்லை. நோ ஹெல்ப், நோ மெக்கானிக் ஷாப், நோ பர்சன்ஸ், நோ பீப்பிள். அந்த பக்கம் பாருங்க. ஸோ நாங்கள் வந்து சென்டர் ஆஃப் த ஒரு வில்லேஜில் மாட்டிகிட்டு இருக்கோம். கார் இங்கே தான் இருக்கு. நின்ற இடம் பார்த்தா லக்கிலி ஒரு கோயில். அங்கே பாருங்க, எங்கள் ஃபேமிலி அங்கே தான் உட்காந்துருக்கு. நயல் இருக்கு, என் மாமன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ சீக்கிரமாக நாங்கள் காரை ரெடி பண்ணிட்டு மலையனூர் போகிறோம். இதுதான் அந்த குட்டி கோயில்.
பட் என்ன கோயில்னு தெரில, எல்லா சாமின்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி சாமி இருக்காங்க. இவன் சோலார் பேனல்லாம் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா இங்கே வந்து ஒரு நிழல் கிடச்சிருக்கு உட்கார்றதுக்கு. சூப்பராக காத்தடிக்குது. நைஸ். அங்கே பாருங்க, எங்கள் அப்பா ஏதோ பண்ணின்னு இருக்காரு. உங்களுக்கு வந்து என்னோட ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ மாமனார் காமிக்கிறேன். என்னோட கண்ணாடி வாங்கி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணின்னு இருக்காரு. என்னோட கூலான மாமனார் தான் அவர். அவர் அப்படிதான் நிப்பாரு. மாமா ஹாய் சொல்லுங்க. ஹலோ. கொடைக்கானல் குணா கோகையில நான் நிக்கிறேன். மஞ்சுமால் பாய்ஸ் தான் பார்க்கல. அட்லீஸ்ட் அது மாதிரி கல்லுல ஏறி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல கல்லுக்கெல்லாம் போகுது மாடி. ஆனா சுடுது, கல்லுலாம் ரொம்ப சுடுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இறங்கிடலாம். நான் குணா கோகைக்குள்ளதான் இருக்கேன் இப்ப நான் கொடைக்கானல்ல. நான் சொல்றது இல்ல, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அது அவங்களுக்கு அப்படியே இருட்டாக்கி காமிக்கிறோம் நம்ம. இருட்ட குணா கோகைக்குள்ள கொடைக்கானல்ல குணா கோகைக்குள்ள நான் நிக்கிறேன். இப்ப வந்து லீவுக்கு வந்திருக்கேன் நான். ஆமா, குணா வெளில தான் வந்து எல்லாச்சாமி இருப்பாரு. அங்க சூளம் இருக்கும். குணா பாட்டு போட்டு அதை நான் போட்டு விட்டுருவேன். இவர் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. கார் ரெடி ஆயிடுச்சு. போலாமா கது? போலாம். ஃபைனலி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்தாச்சு. எங்கள் குலதெய்வ கோயில் வந்து நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. பெரிய கியூ வந்து டயர்டாகி சக்கரை பொங்கல்லாம் வச்சு பொங்கல் வேலை முடிச்சாச்சு. முக்கியமாக என் மாமனை சாமி மண்டியில் போட்டு எடுத்தாச்சு. ஃபுல் ஃபீல்டாக இருக்குது இப்போ தான். அண்ட் இதான் பாருங்கள், இங்கே தான் வந்து எனக்கு சின்ன வயசில் இங்கே தான் வருஷம் நாங்கள் வந்துடுவோம். ஆடி மாதம் அப்போ வந்துடுவோம். வந்துட்டு இங்கே பொங்கல் வச்சுட்டு தான் போவோம். எனக்கு இங்கே தான் மொட்டை போட்டாங்க. இப்போ என் மகனுக்கு மொட்டை போடணும். பட் இன்னும் ஒரு நாட்கள் இருக்கு போடுறதுக்கு. மொட்டை இருக்கு, அந்த வீடியோவும் நாங்கள் போடுறோம். ஓகே வாங்க, நான் அப்படியே எங்கள் கோயிலோட கிளிம்ஸ் காட்டுறேன். இங்கே ஒரு சாமி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாவாடராயன். இது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. நாங்கள் வந்து உள்ளே என்னதான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அங்காள பரமேஸ்வரியை பார்த்தாலுமே நாங்கள் இங்கே கீழே வந்துட்டு இந்த பாவாடராயனை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். கோழி காவு தர்றது, ஆடு காவு தர்றது எல்லாமே இந்த சாமிக்கு தான். இது காவு கொடுத்துட்டு தான் போகணுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பாப்பாவோட சாமி பார்த்துட்டு இருந்தாச்சு. பட்
இன்னொரு வாட்டி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் வாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல தான் எனக்கு வந்து சின்ன வயசுல மொட்டை போட்டாங்க. இங்கே தான் ஃபுல்லாக சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இங்கே தான் எனக்கு மொட்டை போட்டாங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த விஷயம். நிச்சயதார்த்தத்துக்கு கூட நான் இங்கே வந்து வேண்டுதல் வேண்டினேன். இந்த 108 சுத்தனால அது இங்கே தான் நான் சுற்றினேன். இங்கே தான் என் ஒய்ஃபு அம்மாலாம் உட்காந்துருந்தாங்க. என் ஒய்ஃபையும் கூட சேர்ந்தே சுற்றினான். ஒரு 10 கேட் இருக்குல்ல, இந்த கேட்டுக்குள்ளே தான் மெயின் அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க. நாங்கள் சாமியை நல்லா பார்த்தோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா கோயிலை சுற்றி பார்க்குறோம். சுற்றி காட்டுறோம். ஹாய், இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சாமி காட்டுறேன். அந்த சாமி வந்து அங்காளம்மன் படுத்திருப்பாங்க, பெருசாக இருப்பாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காட்டுறவங்க பார்த்தீங்களா அம்மனை? இப்போ the mandatory one. mandatory one. ஹாய், ஃபைனலி சாமி பார்த்து முடிச்சு உங்களுக்கு சுற்றியும் காமிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போயிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. இன்னும் லஞ்ச் சாப்பிடவே இல்லை, இனிமேல் தான் போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். டாடா, Bye.